வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதுக்கு நடுவுல 2 மட்டும் என்ன ஆகாது? எண்ணெயும் திராட்சை சேதப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எண்ணெயும் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பஞ்சம், யுத்தம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துறது என்னன்னு நினைக்கிறீங்க? என்னதான் காப்பாத்துது? க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். நம்ம சொல்றோம்ல, உலகத்தின் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிறது என்னதான்? எண்ணெய் தான் நிர்ணயிச்சுட்டு இருக்குது வேர்ல்டு எக்கானமியை. ஆண்டவர் சொல்றாரு எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாது. எண்ணெய் தான் இன்னை வரைக்கும். இதுலயும் நீங்க கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கு க்ரூட் ஆயில் உலகத்தினுடைய எக்கானமியை காப்பாத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் க்ரூட் ஆயில்னு ஒன்று இருக்கு, அது பூமிக்கு அடியில் இருக்கு. அதை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சது 1857 கலிபோர்னியாவில். அமெரிக்கன்ஸ் தான் பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 நாடு சவுதி அரேபியா. என்ன அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கு பேரல்ஸ், அவங்ககிட்ட தான் உலகமே வாங்குது. சவுதி அரேபியாவில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அதுக்கப்புறம் எண்ணெய் தோன்றதை நிறுத்திட்டாங்க. அங்கே 1943க்கு பிறகுதான் சவுதி அரேபியாவில் எண்ணெய் எடுத்து உலகத்துக்கு விநியோகம் ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருக்கு, வேர்ல்டு எக்கானமியை காப்பாத்துது. ஆனா இந்த எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குதுங்கிறத 1857 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, கோதுமை பாதிக்கப்படும், எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் வேற எங்கேயும் இல்ல, யாருக்கிட்டையும் இல்ல, நம்ம கிட்ட தான் அந்த தேவனும் வேதாகமும் இருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. கோதுமை பாதிக்கப்படும், என்ன பாதிக்கப்படும். இந்த ஒரு லைன், இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை வேற எந்த தேவனாலையும் சொல்ல முடியுமா? அதுவும் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை எழுதி நம்ம கையில நமக்கு புரியும்படி கொடுத்தாரு. இதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே நீங்க போய் பத்மு தீவுக்கு போக வேண்டாம், அடி வாங்க வேண்டாம், உதவ வேண்டாம். எழுதி பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி ஒரு புக்கா கையில கொடுத்தாரு. அதை நான் படிக்க கூட மாட்டேன்னு சொன்னா விழுமா விழாதா? அவன் ஆளு அங்க பத்மதீவுக்கு போய் கஷ்டப்பட்டு தனிமை சிறையில் இருந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க, அவருடைய சீஷன் பாலிகிராஃப்னு ஒருத்தர், அவர் தான் இதை எழுதி 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 எப்படியாவது ஜனங்களுக்கு போகணும். அந்த ஆளு நெருப்புல போட்டு எரிச்சாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை கொண்டாந்து கையில கொடுத்தா ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் புரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கு அதெல்லாம் ஏன் படிக்கணும்? ஏசாயாவை படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நான் அதை எவ்வளவு சரளமா வருது பாருங்க. அது மட்டும் வேணும், நான் வேணான்னு சொல்லல. அதுவும் வேணும், இதுவும் வேணும். அதை மட்டும்தான் படிப்பேன்னா இப்ப மாட்டிக்கொண்டீங்க பாருங்களேன். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் சொன்னபடி நாம் இந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக சிவப்பு குதிரை சுத்தி கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய் உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்குது. வடதேசத்துக்கு போன கடுப்பு குதிரை கர்த்தருடைய மனதை சாந்திப்படுத்திச்சுன்னு இருக்கோம். சகரியா 6ல் கர்த்தர் சொன்னபடி பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, மிருகங்கள் வாரிக்கொள்ள போகுது, எல்லா காரியங்களும் நடக்குது. இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் வசனத்தின் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது, வெளிப்படுத்தின விசேஷம், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மங்கின நிறமுள்ள குதிரைனா என்னன்னா, அதற்கு பேர் மரணம் என்று பெயர். இதில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லும், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன குதிரை வரும் அப்படின்னு இருக்கு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. 6ஆம் அதிகாரத்தில் அந்த சிவப்பு குதிரை இருக்கும்பொழுது கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு. இப்ப சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமுள்ள குதிரை. இப்ப வெளிப்படுத்தல் 6:8 அந்த குதிரைக்கு பேரு மரணம் என்று பெயர். அந்த குதிரைக்கு பேர் என்னது? மரணம் என்று. பாதாளம் அவன் பின்னால் சென்றது. 4 வகையான மரணம் பூமிக்குள் வரும்.
4 வகையானது வரும். நான் வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன் நேரத்துக்குள்ள. 4 வகையான மரணம் வரும். முதலாவதாக பட்டயத்தினாலும். தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் மரணம். மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம். அடுத்து மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது. அதான் 3ஆம் உலக யுத்தம். அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம காலத்தில் நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ. இது என்னுடைய கணிப்பு, தீர்க்க தரிசனம் இல்லை, கணிப்பு. நம் காலத்தில் 3rd வேர்ல்டு வார், த வார் பிட்வீன் த ரஷ்யா அண்ட் த இஸ்ரேல் மிக துல்லியமாக நடக்கும். எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்திலையும் அது இருக்குது. ரஷ்யாவினே இருக்குது, ரோஷனே இருக்குது பைபிளில். இஸ்ரேலுக்கு விரோதமாக வடக்கு பக்கத்துலேருந்து வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வார் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். இது நியூக்ளியர் வாராக இருக்கும். இந்த நியூக்ளியர் வாரை பற்றி எசேக்கியேல் 39, 11, 15 2 வசனத்தில் இருக்கு. சகரியாவின் புஸ்தகத்திலையும் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த நியூக்ளியர் வார் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ இது நியூக்ளியர் வாருங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் அங்கே இருக்கு. அடுத்து பஞ்சத்தினாலும். இப்போ நீங்கள் பார்க்குறது உணவு பஞ்சம் மட்டும் 6வது வசனத்தில், வெளிப்பத்தில் 6:6. ஆனால் அடுத்து வரப்போகுது தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம், வசன பஞ்சம் எல்லாம் வந்துடும். கர்த்தர் சொல்ற அத்தனை பஞ்சம், பைபிளில் என்னென்ன பஞ்சம்னு சொல்றாரோ எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரும். அதுக்கு அடுத்து 3வது என்ன இருக்குது? சாவினாலும். சாவினாலும்னா என்னன்னா, இப்போ நீங்க இயற்கை பேரழிவுகள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது மிக மோசமான கண்டிஷனுக்கு வந்திருக்குது. யார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்க? நியூஸ் யாராவது நீங்க பார்த்தீங்களா? பூகம்பத்தை பற்றி ஒன்று ஜப்பானில் ஒன்று வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த 2 வாரத்தில் மட்டும் ஜப்பானில் எத்தனை பூகம்பம் தெரியுமா? 900, 900. 2 வாரம் 14 நாளில் 900 பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு. அந்த தீவை விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு 450 அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கணக்குப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 70லேருந்து வந்திருக்கணும். 60லேருந்து 65 பூகம்பம் ஒரு நாளைக்கு நடக்கணும். 24 மணி நேரத்தில் 70 பூகம்பம்னா பூமி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஊரில் ஷேக்லேயே தான் இருக்கும் போல, ட்ரெயினில் போகிற மாதிரி தரதரா தரதரா தரதரான்னு இருக்கும் போல. இந்த 2 வாரத்தில் மட்டும் 900. இதை விட மிக முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஜப்பானில் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகுது. 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு அது இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட். சரி, இப்போ ஜப்பானில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு 3 லட்சம் பேர் மரிக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான பூமி எதிர்ச்சி வரப்போகுது. அது மாற்றி காட்டுவோம், அந்த அடுத்ததில் இருக்காங்க கவனிங்க. 3 லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு மிக மோசமான பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலும் அதனுடைய பாதிப்பு பெருமளவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ எல்லா சேனல்ஸ்லையும் வர தொடங்கியிருக்குது. இது ஒரு வாரம் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டை அப்போ யாரும் எடுக்கிறாங்க? அப்போவே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சேனல்களையும் வர தொடங்கியிருக்குது. மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வருது. அதுக்கு முன்னோட்டமாக 900 பூமி எதிர்ச்சி என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. இங்க பாருங்க, 3 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பூமி எதிர்ச்சி வரும். இந்தியாவும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சாவினாலும். அடுத்து அங்கே என்ன இருக்குது? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வைரஸ் அத்தனையும் கடந்த 20-30 வருஷமா எல்லாத்துக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் பன்றி காய்ச்சல் பார்த்துருக்கீங்க தானே? பன்றி காய்ச்சல். அடுத்து குரங்கு ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, இப்போ மங்கி ஃபீவர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால் அப்படின்னு சொன்னாங்க. எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எடுக்கிற இந்த 30 வருஷத்தில் மட்டும் பாருங்கள், கடைசி காலத்தில் அவங்க சொல்கிற எல்லா வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். அந்த மிருகம் 95% பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும். லேவி ராகமத்தில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ, வவ்வால் துஷ்ட மிருகம் எபோலாவுக்கு இருக்குது, குரங்கு துஷ்ட மிருகம் பைபிள் சொல்கிறதுல துஷ்ட மிருகம், குரங்கு ஃபீவர் வந்துச்சு. அடுத்து மனுஷ குரங்கு. அடுத்து இப்போ இந்த கொரோனா வந்தது கூட ஊகான் மாநிலத்தில் உள்ளதான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்ல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பன்றி காய்ச்சல், பன்றி துஷ்ட மிருகம். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்றாரோ அதில் 95% பேரில் இப்போ வரக்கூடிய வைரஸ் எல்லாமே இருக்கு. அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் 315 மிருகத்தின் வைரஸ் மிஸ் ஆயிருச்சு. பாருங்க,
அவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. 315 வைரஸ் காணும், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இதைத்தான் அவங்க வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க, பயோ வெப்பன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து கிருமிகளாக மாற்றி ஜனங்கள் மேலே ஏவுறது. அப்படி தான் கொரோனா பண்ணாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது. சைனாவில் லேபில் இருந்து இது வந்துருச்சு. இப்போவும் அந்த உங்கள் ரூமர் உங்களுக்கு தெரியும், ஒன்று போயிட்டு இருக்குது. சைனாவில் லேபில் இருந்தால் இதை எடுத்தாங்கன்ட்டு. இப்போ இந்த லேபில் இருந்து எடுத்துட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த 315 வைரஸ் இருக்குல்ல, இதன் மூலமாக ஜனங்களை எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக்கி கொள்ள முடியும்னு கேட்டால் 100க்கு 15 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் சொல்கிறார். இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 நிமிஷம் ஓடும். பார்த்தீங்கன்னா 100க்கு 15 பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா 15% பீப்புள் வில் சஃபர், மேபி மரணம் வரலாம், எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ WHO என்ன சொல்லுது? இவங்க சொல்கிறாங்க கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO என்ன சொல்லுது பாருங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இவர் சொல்றாரு வைரஸ் காணாம போகுது. இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இவர் சொல்றாரு கொரோனாவை விட மோசமான வைரஸ் எல்லாம் வரப்போகுது, கேர்ஃபுல்லா இருங்க. இங்க பாருங்க, மோசமான டிசீஸ் ஒன்று வருது அப்படின்றாரு. எப்படி வருது ஏதா வருதுன்னு அவருக்கு தான் தெரியுது. நம்ம ஊர் தீர்க்கதரிசி கூட தெரியல, அவருக்கு தெரியுது. ஆனா வைரஸ் காணோம். இப்ப உலகளாவிய வேதம் சொன்ன இந்த 4 முக்கியமான காரியங்களும் இப்ப இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு. அத்தனையும் நடக்குது. எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 4ம் இப்ப நடக்குது, ஒன்னா நடக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போது. இது 10 வருஷம் கழிச்சு வரும், 20 வருஷம் கழிச்சு வரும், அப்படிலாம் இல்லை. இப்பவே 4ம் இருக்கு. இவைகளினால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. 6-8 சொல்லுது, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. வேர்ல்டு மக்கள் தொகையில் 1/4%, 25% பாதிக்கப்படும். இல்லைங்க அப்படிலாம் பாதிக்கப்படாது, நீங்க சும்மா சொல்றீங்க, அதை மாத்திருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வச்சதை சும்மா சொல்றீங்க, அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ வச்சுக்கொள்ளுங்க. கொரோனாவில் மட்டும் எத்தனை கோடி பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொரோனாவில் மட்டும் குறைஞ்சபட்சம் 10 கோடி பேர் செத்துருக்கணும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுடைய மக்கள் தொகை இந்தியாவிட பின்னாடி போயிருச்சு, 2வது இடத்துக்கு போயிருச்சு. இந்தியா நம்பர் 1ல இருக்கு. இந்தியாவிட சைனால 10 கோடி பேர் அதிகமாக இருந்தாங்க. 10 கோடி பேர் அதிகமாக இருந்தாங்க. நம்ம 140 கோடி இருக்கும்போது அவங்க 150 கோடி இருந்தாங்க. இப்போ சைனா 140 கோடிக்கு கீழே போயிருச்சு. அப்போ அந்த 10 கோடி பேர் என்னன்னாங்க? கொரோனாவில் போயிருக்கணும். UN கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதான ரிப்போர்ட்டை இன்னும் சைனா கொடுக்கல. எல்லா நாடும் கொடுத்துச்சு, சைனா மட்டும் இன்னும் கொடுக்கவே இல்லை. இது மட்டுமே நான் சொல்கிறேன். நாங்கள் அது வந்த போதே சொன்னோம், அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அதை விட அதிகமாக தான் ஜனங்க செத்துருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கவனிங்க, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இங்க இருக்கு பாருங்க, சுகாதார அமைச்சகம் இதை மறுத்திருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 8 மடங்கு அதிக உயிரிழப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 21 சொல்றாங்க, 2024 சொல்றாங்க. கொரோனா வந்து 2020-21 3 வருஷம் கழிச்சு ஆய்வு சொல்லுது. பைபிள் சொல்லுது 25% மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த கணக்குக்கு நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு உலகளாவிய, சைனால மட்டும் 10 கோடி, உலகளாவிய எடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 4-5% மக்கள் உலக மக்கள் தொகையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துடுச்சுன்னு சொல்றேன். நமக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல, அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. மற்ற 24:37-38 நோவின் காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இப்போ அதான் இருக்கு. இத்தனை கோடி பேர் செத்துருக்கான், உணர்வு இருக்குதா? இல்லை. இவ்வளோ பெரிய பூகம்பம் 3 லட்சம் பேர் வருதுன்னு இருக்கு, உணர்வு இருக்குதா? இருக்காது. இவ்வளோ பெரியதான வேர்ல்டு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக போதுன்னு அவன் சொல்கிறான். நியூக்ளியர் வாருக்கு இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த வேர்ல்டு கிளாக்னு ஒன்று வச்சிருப்பாங்க, நியூக்ளியர் வார் கிளாக்கு. அதுக்கு முந்தி 30 மினிட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 10 மினிட்ஸ்னா இப்போ 90 செகண்ட்ஸ் தான் இருக்கான்.
அவ்வளோ வேகமாக வார் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரிட்டன் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டான் மக்களுக்கு போன வாரம். எல்லாருமே ஒரு தேவையான அளவுக்கு 6 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன முடியுமோ டின்டு ஃபுட் வாங்கி வச்சுக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். சுவிட்சர்லாண்டு 100% பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான் மக்களுக்கு. இதெல்லாம் ஏன் சும்மா செய்கிறானா? விளையாட்டுக்கு செய்கிறானா கவர்மெண்ட்டு? இவ்வளோ செலவு பண்ணி செய்வானா? சும்மா செய்வானா கவர்மெண்ட்டு? அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ரெடி ஆகாத ஒரே ஆள் யாருன்னா சர்ச்சு. சர்ச்சு என்ன சொல்லும் தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், அதை அனுமதிக்க மாட்டார். இது வரைக்கும் வந்ததெல்லாம் யார் கொடுத்தது? அப்புறம் யார் அனுமதியில் வந்துச்சு? அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வசனத்தை பிடிச்சிப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் எப்பவும் சொல்லுவேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் 100% நான் ஒத்துக்கிறேன். நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ண ரெடியா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் வீட்டில் இருக்கிற ராஜால இருந்து ஆடு மாடு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கல. உங்களால முடியுமா? உங்களால சர்ச்சுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டே இல்லாம வர முடியாது. சர்ச்சில் வந்தே பபுல்கம் என்ற குரூப். நீங்க இங்க வரும்போதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர குரூப். கேட்டா சொல்லுவீங்க எனக்கு இல்லை, பிள்ளைக்கு. அதுக்கு 2 கொடுத்துட்டு மிச்ச மீதியை வாயில போட்டு பேசுற. நான் சும்மா இருக்கேன் 1.5 மணி நேரமா உட்காந்து கேட்கறதெல்லாம் மென்னுக்கிட்டு. என்ன செய்ய? உங்களால சர்ச்சுக்கே சாப்பாடெல்லாம் வர முடியாது. இப்ப நாங்க எந்த அளவுக்கு ஆளாயிட்டோம்னா, உங்களை உபவாச ஜெபத்துக்கு கூப்பிடும் போது நிறைய இடங்கள்ல உபவாச ஜெபத்துக்கு கூப்பிடும்போது கீழே போடுறாங்க, முடிவிலே உணவு வழங்கப்படும். சாப்பாடு கொடுக்குறோன்னு கூப்பிட்டாதான் உபவாசக்கத்தையே வரீங்க. நீங்க நினிவே ஜனங்களா? நீங்க உங்களெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சிருவாரு. அவனையாவது 40 நாள் பார்த்தாராமா, நம்மளெல்லாம் பார்த்தா 4 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுவாரு. நீங்க 4 மணி நேரத்துக்குள்ள 2 தடவை ரெஸ்ட் ரூம் போவீங்க, 3 தடவை தண்ணி குடிக்க போவீங்க. அவரு அக்கினி இறக்குங்கிறாரு, நீங்க அக்கினி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க நினிவே பத்திலாம் பேசாதீங்க. நினிவே பத்தி பேசுறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லுவான், நான் இருப்பேன் பாஸ்டர், சுகர் பாருங்க கை உதறுது, அதனால நம்மளால முடியாது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப நினிவேக்கு இறங்கினவர் இறங்கவும் மாட்டார். அதனால நீங்க அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இதுக்கு நடுவில் நடக்க போற வருகையில எப்படி போலான்றதை மட்டும் பாருங்க. இது நடக்காது, அது ஆகாது, யுத்தம் வராது. இவங்க என்ன பிரச்சனைனா, இவன் போகிறதுக்கு ரெடி இல்லை, அதனால இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது. இவங்க எல்லாருமே எசேக்கியா ராஜாவுடைய தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாம். என்னன்னு கேட்டு பாருங்க, நம்முடைய காலத்தில் வராமல் இருந்தால் சரி. சரி, நினிவே ஜனங்க மாதிரி ஆண்டவர் தள்ளி போடுவாருப்பா 20 வருஷம், அப்ப நடக்கட்டும், பிரைஸ் தி லார்ட். அப்ப 20 வருஷம் கழிச்சு உன் பையன் இருப்பானே, அது எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? என் பேரா இருப்பானே, அவன் காலத்தில் நடந்தா நமக்கு என்ன? ஏன் காலத்தில் வராமல் இருந்தால் சரி. நீங்க எல்லாம் நினிவே, நீங்க எசேக்கியா ராஜாவுக்கு சொந்தக்காரங்க நீங்கெல்லாம். அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருகையில போலாங்கிறத மட்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் சரி, ஆயத்தப்படாவிட்டாலும் சரி, வருகை வரப்போவது அதிக நிச்சயம். எப்போ வரும் தெரியாது, ஆனா வரும். நமக்கு கொஞ்சம் கையளவு மேக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே தெரியுது. நம்ம காலத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவ்வளவும் நடக்குது, வருகை வரப்போதும் தெரியுது. வருகையில போறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வச்சிருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்படி எது நிச்சயம் எப்படிங்க இருக்கும்? அவர் நிச்சயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சண்ய சந்தோஷம். சங்கீதம் 51 சொல்லுது, ரட்சண்ய சந்தோஷம் ஒன்று வரும். அது பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் வரும், வேற எதனாலையும் வராது. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னும் இருக்குதா? இருந்தா நீங்க இன்னும் ரட்சிப்புல பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா புதுப்பித்துக் கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும். இன்னும் வருக வரல, கடைசி நிமிஷத்தில் கல்லனை காப்பாத்தினவர் உங்களையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை, வேற எதையும் சொல்லலை. குழந்தைகள் எடுத்தாங்க, தெளிப்பு கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த ஞானஸ்நானம் இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசனா என்ன? நம்பப்படுவது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமா இருக்கிறது. நீங்க வாயில அறிக்கை பண்ணி இயேசுவே தேவன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிச்சாதான் ரட்சிப்பு. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. நான் குழந்தைகள் எடுத்தன்றவங்கலாம் ஞானஸ்நானத்துக்குள்ளேயே வரமாட்டிய. ஞானஸ்நானம் இல்லாம வருகையில போகவும் முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இனி காலம் கண்டிப்பா செல்லாது. 3வது,
எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று என்னது? அவரு முத்திரை, அதான் சீல். அவர் இருந்தாதான் டோக்கன். அவர் இருந்தாதான் வருகையில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை கிடையாது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அந்நிய பாஷை உண்டு. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர் தான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இல்லைங்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு, டிஃபரன்சியேஷன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சினிமாக்கார மாதிரி, அரசியல்வாதி மாதிரி, எல்லா மாதிரியும் இருக்கு. ஊழியக்காரன்ல ஆரம்பிச்சு விசுவாசி வரைக்கும் அந்த சாயல் வருது. வேதம் தெளிவா சொல்லுது, ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் உங்களை எண்ணி அழைச்சிருக்கிறார். ஆதாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான், சேத்து ஆதாம் சாயலாய் படைக்கப்பட்டான். அப்படி மனுஷ சாயலானதுனால திருப்பி இயேசு வந்து நம்மை தேவ சாயலாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தின் சாயல் முதல்ல தரிச்சு அதை விடுங்க, சபைக்குள்ள கொண்டு வராதீங்க. சிலர் சொல்றாங்க அந்த சர்ச்சில் செய்யறாங்க, அந்த பாஸ்டர் அனுமதி கொடுக்கிறாரு. நாங்கள் கொடுக்கிறது இல்லை. நான் பாஸ்டர் கேட்காமையே சொல்றேன், நாங்கள் கொடுக்கிறது இல்லை. இது வசனம் எப்படியோ, சத்தியம் எப்படியோ அப்படித்தான் சபை நடக்கும். மனுஷனுக்காக சபை மாறாது. கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தான் சபை மாறணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறினா நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நாங்களும் போக மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம். நீங்களும் கர்த்தரை பிரியப்படுத்துங்க, மொத்தமா வருகையில போக முடியும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.